நித்தலை நிற்கும் சிலருடைய இன்னைக்கு எபிசோட அப்டேட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சமீரோட அம்மா கிட்ட போன்ல பேசுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நித்யா பாத்தீங்கன்னா ரொம்ப கவலையில இருக்காங்க. தன்னாலதான் வந்து சமீரோட லைஃப் வீணாயிடுச்சு, சமீர் எக்ஸாம் எழுதவும் போனதுக்கு நம்ம தான் காரணம் சொல்லிட்டு நம்ம நித்யா பாத்தீங்கன்னா ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. அவங்க கண் கலக்கிட்டு அவங்க பாத்தீங்கன்னா வந்து வீட்டுக்குள்ள வந்து என்ட்ரி ஆகுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம பிரீத்தி பாத்தீங்கன்னா வந்து தன்னுடைய அப்பா அம்மா வந்து ரொம்ப ரொமான்டிக்கா வந்து ரூம்ல பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து அவங்க வந்து ஓட்டி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நித்யா வந்து என்ட்ரி ஆகும்போது வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது பிரீத்தி பாத்தீங்கன்னா நித்யா கிட்ட வந்து கேக்குறாங்க, என்னாச்சு நித்யா, எதுக்கு கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து பிரீத்தி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இப்போ நம்ம பிரீத்தி பாத்தீங்கன்னா வந்து நித்யாவுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அதெல்லாம் கவலைப்படாத நித்யா, இதெல்லாம் சரியாயிடும், மாமா வந்து பாத்துப்பாரு, இந்த பிரச்சனை எல்லாம், இது கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நித்யாவை வந்து சிரிக்க வைக்கிறாங்க. கவலையில இருந்து அவங்க கவலையெல்லாம் மறக்க வச்சு நம்ம நித்யாவை வந்து சிரிக்க வைக்கிறாங்க நம்ம பிரீத்தி. சமீர் நித்யாவோட சித்தப்பா பாக்கிறதுக்காக கிளம்புறாரு. அப்போ சமீரோட அம்மா வந்து தடுத்து நிறுத்துறாங்க. சமீர், நீங்க இந்த வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி நான் முக்கியமா நித்யா முக்கியமா முடிவெடு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து தன்னோட அம்மாவுடைய கையை வந்து தன்னோட தலைமையில வச்சு, அம்மா என் மேல சத்தியமா நீங்க சொல்லுங்க, நான் தான் உங்களுக்கு முக்கியம், உங்களோட லைஃப்ல நான் தான் உங்களுக்கு முக்கியமா, ஏன் உங்களோட பையன் ரோகன், உங்க பொண்ணு, உங்க ஹஸ்பண்ட், அவங்களாம் வந்து அவங்களோட நான் உங்களுக்கு முக்கியமா, என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ சமீரோட அம்மா பாத்தீங்கன்னா வந்து சமீர் கேட்கிற அந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்ல முடியல. அப்ப நம்ம சமீர் வந்து சொல்றாரு, எனக்கு தெரியுமா, என்னை விட அவங்கதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட லைஃப்ல, எனக்கு தெரியும், அதனால இதுக்கு வந்து பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா அது மாதிரி தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு நித்யாவோட சிப்பாவை பாக்குறதுக்காக. அப்போ சமீரோட வார்த்தைகள் பாத்தீங்கன்னா வந்து சமீரோட அம்மா வந்து ரொம்ப காயப்படுத்துது. சமீர் பாத்தீங்கன்னா வந்து நித்யாவோட சித்தப்பாக்காக வந்து கையில பூங்கத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நித்யாவோட சித்தப்பாவும் வராங்க சமீரை பாக்குறதுக்காக. சமீர் கிட்ட வந்து பேசுறாங்க. அப்போ நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து நித்யாவோட சித்தப்பாக்கு பூங்கத்தை கொடுத்து நல்லபடியா அமெரிக்கா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ நித்யாவோட சித்தப்பா பாத்தீங்கன்னா வந்து சமீர், நித்யா உங்களுடைய கல்யாண விஷயத்த வந்து நான் அமெரிக்கா போனதுக்கு அப்புறமா அண்ணா அண்ணிக்கிட்ட பேசி உங்க 2 பேருடைய கல்யாண விஷயத்துக்கு நான் சம்மதம் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்ல விஷயத்த வந்து நித்யா கிட்ட சமீர் கிட்டே வந்து சொல்றாங்க. அந்த விஷயத்தை கேட்டு நம்ம நித்யாவும் சமீர் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அடைறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா வந்து நம்ம நித்யாவும் சமீர் பாத்தீங்கன்னா பிளைங் கிஸ் சீன் தான் இருக்குங்க. அவங்க வந்து ரொம்ப அன்பா வந்து பிளைங் கிஸ் கொடுத்துக்கிறாங்க ஒருத்தருக்கு மாத்தி ஒருத்தர். ஸோ அந்த சீனை பார்க்க மிஸ் பண்ணாம பாருங்க. அந்த சீனை ரொம்ப ரொமான்டிக்கான கலர்ஃபுல் சீனால இருக்க போகுது இந்த சீன். சமீர் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வராரு. அப்போ தன்னுடைய அம்மா வந்து ஊருக்கு கிளம்புற விஷயம் சமீருக்கு தெரிய வருது. சமீர் தன்னுடைய அம்மா கிட்ட வந்து, அம்மா நீங்க ஊருக்கு கிளம்பாதீங்க அப்படின்னு சொல்றாரு. சமீரோட அம்மா வந்து சொல்றாங்க, சமீர் நான் ஊருக்கு கிளம்புனா உனக்கு என்னப்பா, நான் தான் உங்களுடைய லைஃப்ல வந்து முக்கியம் இல்லாதவள் ஆயிட்டேனே, என்னை பத்தி நீ எதுக்குப்பா கவலைப்படுற, நான் ஊருக்கு போனா உனக்கு என்னப்பா, நீ தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சமீரோட அம்மா பாத்தீங்கன்னா சமீர் கிட்ட சொல்றாங்க. அப்போ சமீர் வந்து, அம்மா எனக்கு தெரியுமா, என்ன மன்னிச்சிருக்கம்மா, என்னுடைய வார்த்தைகள் வந்து உங்களை வந்து ரொம்ப காயப்படுத்திட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு எனக்கு நல்லாவே தெரியும், என்ன மன்னிச்சிருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சமீர் பாத்தீங்கன்னா வந்து தன்னுடைய அம்மா வந்து சமாதானப்படுத்த முயற்சி பண்றாரு. சமீரோடைய எந்த வார்த்தையும் பாத்தீங்கன்னா வந்து சமீரோட அம்மா வந்து சமாதானப்படுத்தல. சமீரோட அம்மா வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சமீர் கிட்ட வந்து சொல்றாங்க, சமீர் நான் பிரின்சிபல் மேம் கிட்ட வந்து பேசிட்டேன், இந்த வருஷத்துடைய ஃபைனல் எக்ஸாம் இருந்து நீ திரும்பவும் எழுதலாம், அவங்க கிட்ட பேசி நான் வந்து பர்மிஷன் வாங்கிட்டேன், நீ எக்ஸாம்ஸை வந்து நல்லபடியா படிச்சு நல்லபடியா மார்க் வாங்குறது பாரு, எக்ஸாம்ஸ்ல நல்லா மார்க் வாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சமீரோட அம்மா பாத்தீங்கன்னா வந்து சமீர் கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்போ சமீர் பாத்தீங்கன்னா வந்து தன்னுடைய அம்மா வந்து ரொம்ப காயப்படுத்துன்னு சொல்லிட்டு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து வருத்தம் அடைகிறாரு, ரொம்ப கவலை அடைகிறாரு, ரொம்பவும் அழவும் செய்யறாரு. தன்னுடைய அம்மா வந்து ரொம்ப காயப்படுத்துன்னு சொல்லிட்டு சமீர் ரொம்பவும் அழறாரு. நித்யாவும் சமீரும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சமீர் வந்து நித்யா கிட்ட வந்து சொல்றாரு, நித்யா திரும்பவும் நான் வந்து இந்த வருஷத்துக்கான ஃபைனல் எக்ஸாம் வந்து எழுத போறேன், பிரின்சிபல் மேம் வந்து எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. சமீர் அது மாதிரி சொல்லும் போது நம்ம நித்யா பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. சமீர் இந்த வருஷத்துக்கான ஃபைனல் எக்ஸாம் வந்து நீ திரும்ப எழுத போறியா, நீ நானும் வந்து ஒன்னா படிக்க போறோமா, எனக்கு இதை வந்து கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சமீர், கடவுளே ரொம்ப தேங்க்ஸ். பாத்தியா சமீர், நீயும் உன்னுடைய அம்மாவும் என்னதான் சண்டை போட்டுட்டாலும் உனக்காக பாத்தியா பிரின்சிபல் மேம் கிட்ட பேசி திரும்பவும் நீ ஃபைனல் எக்ஸாம் எழுதுறதுக்காக ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நித்யா. அப்போ நித்யா அது மாதிரி சொல்லும்போது நம்ம சமீர் பாத்தீங்கன்னா தன்னுடைய அம்மாவை நினைச்சு ரொம்ப கவலை அடைகிறாரு. அப்போ நம்ம நித்யா பாத்தீங்கன்னா வந்து, சமீர் நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும், யாராலையும் நம்மளை வந்து பிரிக்க முடியாது, நமக்குள்ள எந்த ஒரு ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது, இப்போ மாதிரி எப்பவுமே நம்ம வந்து 2 பேரும் வந்து ரொம்ப ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் சமீர் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம நித்யா சமீர் கிட்ட. அப்போ நம்ம சமீர் பாத்தீங்கன்னா வந்து நித்யா கேட்குற அந்த சத்தியத்தை வந்து நம்ம சமீர் பண்ணி கொடுக்குறாரு. கண்டிப்பா நித்யா நான் சத்தியமா நீ சொன்ன மாதிரியே நான் வந்து நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் வந்து நித்யாவுக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. நித்யாவும் சமீரும் ரொம்ப ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நித்யா வந்து சொல்றாங்க,
சமீர் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போலாமான்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம சமீர் வந்து சொல்றாரு, போலாமே, உன்னோட வீட்டுக்கு போலாமே, உன்னோட வீட்டுக்கு போயிட்டு நம்ம காதல் விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லுவோம்னு சொல்றாரு. அப்போ நம்ம நித்யா வந்து சொல்றாங்க, மிஸ்டர் சமீர் மகேஸ்வரி, கண்டிப்பா அந்த நாள் வரும், ஓகேவா? இப்போதைக்கு உங்க வீட்டுக்கு நீங்க போங்க, நான் என் வீட்டுக்கு போறேன்னு சொல்றாங்க நம்ம நித்யா. நம்ம சமீர் சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா வந்து நித்யா சமீருடைய காதல் அவங்களோட ஃபேமிலிக்கு வந்து தெரிய வர போகுதுங்க. அப்படி தெரிய வரும்போது நம்ம நித்யா சமீருடைய காதலை வந்து அவங்களுடைய ஃபேமிலி வந்து ஏற்றுப்பாங்களா இல்லையா, இது மாதிரி நினைத்தால் இன்னைக்கு தெரியல. இன்ட்ரெஸ்டிங்கான ரொமான்டிக்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.